சொல்லுங்கள் நீங்கள். நெடுவதிலை சட்டமன்ற தொகுதியில் 2 அமைச்சர் மனு நீங்கள் முகாம் நடத்தினீங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வு கண்டது? மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துகிறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கும் மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்க்ரோச்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்திற்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலும் இன்னும் அதற்கான கடிதங்கள் வரவில்லை. வந்ததற்கு பிறகு முதல்வர் அதை முடிவு செய்வார். இல்லை, முதலமைச்சர் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். அதான் சொன்ன எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாச்சுங்க. வறட்சி வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து மழை பற்றாக்குறை இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவு குறைவாக இருக்கிறது. வடமேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் கூடுதலாக வருமா என்ற எச்சரிக்கைக்காகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுவரையிலும் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது. இல்லை, விவசாயிகள் எல்லாம் இருக்கிறாரு, நிதி இருக்கிறதா என்பதை ஆய்ந்து தான் முதலமைச்சர் முடிவு செய்வார். கீழ்பவனி பாசன தண்ணீரை பொறுத்தவரையிலும் இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருதுங்க. 1500 தான் வருது. தண்ணீரை திறந்து விட்டால் 2200 கனடி விட வேண்டும். அப்படி வருகிற போது நமக்கு இருக்கிறது 6.5 டிஎன்சி தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. குடிநீருக்கு 5 டிஎன்சி தண்ணீர் தேவைப்படுகிறது ஆற்றோரங்களில் இருக்கின்ற பம்ப் செட்ஸுகளுக்கு. ஆகவே அந்த பணிகளை மழை சூழ்நிலை ஏற்ப அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை விவசாயிகளோடு கலந்து அந்த முடிவுகளை மேற்கொள்வோம். 2006 மதிமுக நிர்வாகிகள் அழுத்தத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சதை நான் செஞ்ச மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி 2006 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் நான் செய்த மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி முதல் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய எண்ணங்களை பொறுத்தவரையிலும் அதற்கான மாற்று கருத்து நான் சொல்வது சரியாக இருக்காது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைத்துக் கொள்வது இயற்கையாக நடைபெறுகிற ஒன்று. அதில் நான் ஆழமாக சென்று கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து நீண்ட நாட்களாக வந்து வாங்காமல் இருக்காங்க சார். இல்லை, வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதில்லை. இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்னு இருக்குது. நேற்றைய தினம் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பெருந்துறை நடைபெறுகிற போது ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக வந்து மகளிர் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே ஆன்லைன் மூலமாகவே யார் வேணுமானும் பதிவு செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து அதில் சரியாக இருக்குமேயானால் அது தேர்வு செய்யப்படும்.